கண்ணீர் இல்லாத ஒரு பாதை, கண்ணீர் இல்லாத ஒரு வாழ்க்கை இல்லவே இல்லை. இந்த பள்ளத்தாக்கை கடக்காதவங்க யாருமே இல்லை. இந்த கண்ணீரை கடக்கிறதுக்கு இயேசுக்கு கூட விதிவிலக்கு கிடையாது. மனிதனாய் பிறந்த இயேசு வேதத்துல குறைந்தது 3 முறை அழுதாருன்னு சொல்லி வாசிக்கிறோம். இன்றோடு கண்ணீர் முடியும் நான் சொல்ல மாட்டேன். இந்த உலகத்தில் வாழும் வரைக்கும் உங்களுக்கு உபத்திரம் இருக்குன்னு இயேசு சொன்னார். இன்றோடு உங்களுக்கு கண்ணீர் முடியும்னு சொன்னா அது ஒரு பொய் தான். அப்படி ஒரு வாக்கு தத்தம் இல்லை. ஆனா எப்போ கண்ணீர் முடியும்னு கேட்டா, தேவனை அவருடைய ராஜ்யத்துல நம்ம சேர்ந்து பரலோகத்துல கர்த்தர் நம்மை கண்ணீரை துடைக்கிற நாள்ல இனி ஒரு துக்கமும் இல்லை, இனி அலறுதல் இல்லை. கர்த்தர் கண்ணீர் யாவையும் துடைப்பா. கரங்களை வச்சு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த நாள் வெகு சீக்கிரமா வருது. நம்ம ரட்சகராக இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவர் நம்மை அவருடைய ராஜ்யத்தில் அழைத்துக் கொள்ளும் போது கண்ணீர் யாவையும் துடைப்பா. ஆனா இந்த உலகத்துல கண்ணீர் இருக்குன்னு கர்த்தருடைய சந்நிதியிலே வந்து காணப்படும் வரைக்கும் ஒரு பள்ளத்தாக்க கடக்கணும்.